Hello friends, welcome to Mangaya's Samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா எக் சில்லி சப்பாத்தி. இதான் செய்ய போறோம். இதான் நான் செஞ்ச எக் சில்லி சப்பாத்தி. இது எப்படி செய்யணும், என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம். எக் சில்லி சப்பாத்தி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2ல இருந்து 4 சப்பாத்தி எடுத்துக்கோங்க. முட்டை, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், உப்பு, எண்ணெய், பட்டை, கிராம்பு, மஞ்சள்தூள், பச்சை மிளகாய் இதெல்லாம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம சப்பாத்தியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். சப்பாத்தியை கொஞ்சம் சின்னதாக பிச்சு போட்டு வச்சுக்கணும். அது ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ண வேண்டியதில்லை, அளவாக ரோஸ்ட் பண்ணால் போதும். ரொம்ப கொலன்னு ஆகாமல் இருக்கிறதுக்காக ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சில்லி சப்பாத்தி செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த ரோஸ்ட் ஆகிடுச்சு சப்பாத்தி. நம்ம நைட்டு மிஞ்சி போன சப்பாத்தியில் கூட இது செய்யலாம், இல்லை ஃப்ரெஷ்ஷாக நம்ம சப்பாத்தி அப்போதைக்கு போட்டு அப்போவே செய்யறதுனாலும் செய்யலாம். இப்போ அதே கடாயில் மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். அதில் 2 பட்டை, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து தாளிச்சுக்க போகிறோம். இது நம்ம கரம் மசாலா கூட ஆட் பண்ண போகிறதுனால நீங்கள் இது கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும். கூட 2 பெரிய வெங்காயத்தை ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு கிரேவி மாதிரி ஒட்டாது, சப்பாத்தி கூட மிக்ஸ் ஆகாது. அதனால் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு பின்னாடி அதில் நம்ம வச்சுருக்க மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதில் நம்ம கரம் மசாலா, உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். கருவேப்பிலை தாளிக்க போட்டிருக்கேன். தாளிக்கிற நீங்கள் எண்ணெயில் போடுறதுனால போடலாம், அதுக்கு பின்னாடி போடுறதுனால போடலாம், அது நம்ம தான். கூட நீங்கள் கரம் மசால், மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள் இது 4. மிளகாத்தூள் நான் சாம்பார் தூள் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வரமிளகாத்தூள் வச்சுருந்தா வரமிளகாத்தூள், மல்லித்தூளும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி சாம்பார் தூளை ஆட் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோடு சேர்ந்து இது நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தான் தக்காளி சேர்க்கணும். முன்னாடியே தக்காளி சேர்க்கக்கூடாது. இது கொஞ்சம் வதங்கி லைட்டாக எண்ணெய் விட்டு வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் தான் தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளியும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை சேர்த்து நல்லா பிரட்டிக்கணும். நல்லா தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் விட்டு வர மாதிரி ஆனதுக்கு பின்னாடி நம்ம எக்கு சேர்த்துக்க போகிறோம். நான் 4 சப்பாத்தி எடுத்திருக்கேன், அதனால் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த வதங்கினதுக்கு பின்னாடி நம்ம இப்படியே மொத்தமாக உடச்சி ஊற்றாமல் சென்டரில் லைட்டாக ஒரு குழி மாதிரி பண்ணிவிட்டு அதில் ஊற்றி கலக்கிக்கலாம். ஏன்னா மொத்தமாக உடச்சி ஊற்றினோன்னா பெப்பர் முட்டை கூட சேராது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு சின்ன கேப் பண்ணி விட்டுட்டு அதில் லைட்டாக 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் இந்த முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் தேவையான அளவு உப்பு, அதே மாதிரி பெப்பர். நாங்கள் இப்போ பெப்பர் கொஞ்சம் கூட தான் போடுவேன், நீங்கள் அது உங்களோட விஷயம் எவ்வளோ போடுவீங்கன்னு போட்டுக்கோங்க. பெப்பரும் உப்பும் போட்டு அந்த முட்டையில் நல்லா கலக்கி விட்டுக்கணும். முட்டையை நல்லா உடச்சி விட்டுக்கணும். அது மசாலாவில் அதுக்கப்புறம் கலக்கிற மாதிரி முட்டையில் உடச்சி விட்டு அந்த முட்டையில் பெப்பரும் உப்பும் நம்ம போட்டது நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். மிக்ஸ் ஆனதுக்கு பின்னாடி மசாலா கூட சேர்த்து பரட்டிக்கங்க. பரட்டிட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு பின்னாடி நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி நம்ம சப்பாத்தி சேர்த்துக்கலாம். இது நம்ம வீட்டில் மிஞ்சி போன சப்பாத்தியில் செஞ்சால் ஃப்ரெஷ்ஷாக அப்பயே செஞ்ச மாதிரி நல்லா இருக்கும். மிஞ்சி போனதை நம்ம மறுபடியும் தோசைக்கல்லில் போட்டு எடுத்தோம்னா அது கொஞ்சம் வரன்னு ஆகும். அதுக்கு பொதுவாக இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோவில் ஏதாவது சின்ன மிஸ்டேக்ஸ் நான் செய்கிறேன் அப்படின்னா அதை எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். அதே மாதிரி சேனலுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.